ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனன்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த ரெசிஸ்டர் நம்ம பார்க்கும்போது ரெண்டு விதமான அப்பியரன்ஸ் நம்மளால ரெசிஸ்டர் பார்க்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஒரு ரவுண்டடா இருக்க மாதிரி இருக்கும், கலர் கோடிங் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரா வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து அது மேல ரைட் பண்ணிருப்பாங்க. ஒரு சில ரெசிஸ்டர்ஸ்ல நம்பரும் இருக்காது, எம்டியா இருக்கும். இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அப்ப இந்த ரெசிஸ்டபிள் டைப் ரெசிஸ்டர் வேற எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த மாதிரியும் இருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி வந்து கண்டினியூஸா வந்து 4 ரெசிஸ்டர்ஸ் இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கும். இத வந்து நெட்வொர்க் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேர் டு திஸ் ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் வந்து ரொம்ப சின்ன சைஸா இருக்கும், ஸ்மால் சைஸஸ் இருக்கும். அப்ப இந்த ரெசிஸ்டர் என்னன்னு சொல்றாங்க, இதோட எப்படி நம்ம மீன் பண்றது? இந்த ரெசிஸ்டரை எஸ்எம்டி டைப் ரெசிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். எஸ்எம்டினா சர்ஃபேஸ் மவுண்டட் டிவைஸ்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ ஹோல் டைப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எந்த மாதிரி இடத்துல இது ரெண்டையுமே பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த த்ரூ ஹோல் டைப் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டைரக்டா ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய போர்டுல பயன்படுத்துறாங்க. இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டர் எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா பயன்படக்கூடிய டிசினால பயன்படக்கூடிய ஐசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான டிசி சோர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான எஸ்எம்டி ரெசிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டர்ஸ் வந்து ஒரு செல்போன் போர்டுல பார்க்க எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இது வந்து ஒரு செல்போனோட பிசிபி போர்டு. அப்ப இந்த மொபைல் போன் பிசிபி போர்டுல எங்க எல்லாம் பிளாக் கலர்ஸ்ல சின்ன சின்னதா இருக்கும், நீங்க பாத்துக்கிட்டு தெரியும் உங்களுக்கு, இது எல்லாமே என்ன அப்படின்னா ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனன்ட்ஸ். அப்ப எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒரு ரெசிஸ்டர், கெபாசிட்டர், இண்டக்டர், டிரான்சிஸ்டர், டயோட்னு சொல்லி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதுல ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு காம்பனன்ட்ஸை ஒரு செல்போன் போர்டுல ரொம்ப அதிகமா பயன்படுத்தி இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெசிஸ்டர் தான் எல்லா விதமான ஐசியும் பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. ஏன்னா கரண்ட்டை வந்து தடுக்கக்கூடிய வேலையை அந்த ரெசிஸ்டர் தான் பண்ணுது. அடுத்த டாபிக் நம்ம தான் பார்க்க போறோம். ரெசிஸ்டர் என்ன பண்ணுது, ரெசிஸ்டர் எப்படி வந்து வேலை செய்யுது, ரெசிஸ்டர் எதுக்காக ஒரு செல்போன் போர்டுல பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்ப்போம்.